சாப்பிடு. சாப்பிடு. என்னப்பா கிடைச்சதா? இல்ல ஆண்டி, நீங்க அந்த டெலிபோன் டைரிய பாத்தீங்களா? ஆமாப்பா, ஆர்த்தி அந்த லாடி ஜோசிக்காரனை பாத்துட்டு வந்தப்போ கையில வச்சிருந்தா. கருப்பு கலர்ல சின்னதா இருந்தது. ஓ, சோமு. என்ன ஆண்டி? அர்ச்சனா. அர்ச்சனாக்கு என்ன ஆண்டி? நீ அவகிட்ட கொஞ்சம் பேசுறியா? அவ ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா. இவர்தான் ஆர்த்தி காணாம போனதுக்கு அப்புறம் ஜாதகம் ஜோசியம்னு மாறிட்டாருன்னா இவனும் இப்படி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது எனக்கு பயமா இருக்குப்பா. அர்ச்சனா எங்க இருக்கா? அவ ரூம்ல இருக்கா. அர்ச்சனா, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல. நீ தானே அம்மாக்கு ஆறுதலா இருக்கணும். நீயே எப்படி இருந்தா எப்படி? என்னாச்சு? ஏன் இப்படி என்னமோ போல இருக்க? இல்ல, ஆசையாச்சு இருந்தேன். அரங்கிட்டு நின்னு போச்சு. ஆர்த்தி வர இப்ப காணாம போயிட்டா. எனக்கு வாழணும்னே தோணல. ஏய், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. எப்பவும் கலக்கலான்னு இருக்கணும். என்ன? எஸ், யாரு? சார், சோமு வந்தாச்சு சார். அப்படியா? வரேன். சோமு, கொஞ்சம் கூட வா. எங்க சார்? ஆர்த்தி பத்தி ஏதோ க்ளூ கிடைச்சிருக்கான். அர்ஜென்டா வர சொல்லி போன் வந்துச்சு. வா.
நாம இப்ப எங்க போறோம்? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்க்கு. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்க்கா? எதுக்கு? ஆர்த்தியை கடத்திட்டு போன கார் கிடைச்சிருக்கான், உடனே வர சொன்னாரு. அப்ப ஆர்த்தி? தெரியல, நேரா வாங்க எல்லாத்தையும் சொல்றேன்னாரு. என்னையா வேலை பாக்குறீங்க நீங்களா? இதெல்லாம் சீக்கிரம் ஜெராக்ஸ் எடுத்து ஐடி ஆபீஸ்க்கு அனுப்பு. குயிக். ஹலோ மிஸ்டர் குமரகுரு, வாங்க. வா. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. ஈ சோமு, மை கலீக். தெரியுமே, உட்காருங்க. எப்படி? வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பார்த்திருக்கேன். சொல்லுங்க சார். அந்த பொண்ணு ஆர்த்தியை கடத்திட்டு போன காரை கண்டுபிடிச்சோன்னு சொன்னேன் இல்லையா? அது 10 நாளைக்கு முன்னால கோயம்புத்தூர்ல இருந்து திருட்டு போன கார். அந்த கார்ல கால் டாக்ஸி கம்பெனியோட ஸ்டிக்கர் ஒட்டி நம்பர் பிளேட்டை மாத்தி அவளை கடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு தாண்டி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல அந்த காரை அனாதையை விட்டு போயிட்டாங்க. இஸ் இட்? எஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றீங்க? சிம்பிள். கடத்தினவங்களுக்கு ஆர்த்தி அந்த கால் டாக்ஸி கம்பெனியோட காரை தான் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்கிறது தெரிஞ்சிருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ், அவளுக்கு தெரிஞ்சவங்க தான் இதை செஞ்சிருக்கோம். தெரிஞ்சவங்கன்னா யாரு? ஏன் நீங்களா கூட இருக்கலாமே. நானா? நானே சார். ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். மிஸ்டர் சோமு, உங்களுக்கும் ஆர்த்திக்கும் கல்யாணம் நடக்க இருந்ததா கேள்விப்பட்டேன். அதுல அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு கூட சொன்னாங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது வருத்தமா? ஐ மீன், நீங்க ஆர்த்தியை காதல் இதுன்னு ஏதாவது? நோ நோ, தேர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லா தெரியும். மிஸ்டர் அடிபாதம், நீங்க கண்டுபிடிச்ச கார்ல தான் ஆர்த்தியை கடத்தினாங்கன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? அதுக்கு தான் உங்களை வரவழைச்சிருக்கேன். கூடவே மிஸ்டர் சோமுவையும் கூட்டிட்டு வர சொன்னேன். இது பாருங்க. இது எங்க கிடைச்சது? இது அந்த கார்ல இருந்து. இது ஆர்த்தியோடதுதான். ₹567, 2 கிரெடிட் கார்டு, சில பில்ஸ், சில விசிட்டிங் கார்ட்ஸ், ஒரு லிப்ஸ்டிக், ஒரு சின்ன கண்ணாடி, ஒரு சின்ன சீப்பு, ஒரு ஐப்ரோ பென்சில். அவ்வளவுதான். மிஸ்டர் அடிபாதம், இந்த பேக்கை நாங்க எடுத்துட்டு போலாமா? அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்தோம்னா? நோ நோ, ஐ எம் சாரி. இது எங்களுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு தேவைப்படுது. ஆர்த்தியோட பேக் தானே இதுன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். எனிவே, டோன்ட் வரி. ஆர்த்தி இங்க தான் இருக்கா. நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும். அவ அப்பா அம்மாட்ட சொல்லிருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. மறுபடியும் கூப்பிட்டு அனுப்புறேன். வரேன். சோமு சார், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆர்த்தி கூடிய சீக்கிரம் கிடைச்சிருவா. The assistant commissioner is a very competent man. டிபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல பேரு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆர்த்தி அப்பா அம்மாட்ட சொல்லிடு. ரொம்ப வரிடா இருப்பாங்க. ஓகே சார். ஹலோ, என் பேரு சாயா. அப்பா பேரு ஜெயகிருஷ்ணன், ட்ரிவாண்ட்ரம் யூனிவர்சிட்டியில மேத்ஸ் ப்ரொஃபசர். அம்மா விஜய், ஹவுஸ் ஒய்ஃப். நான் இங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ ஏஷியன் ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். இங்க ட்ரெயினியா வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், ரிலேட்டிவ்ஸ் கம்மி. படம்லாம் வரைவேன், ஆனா ஆர்பி பாஸ்கர் மாதிரி பூனையை மட்டும் தான் வரைவேன். பிசிக்ஸ் பிடிக்கும், மேத்ஸ் பிடிக்கும். சரி, என்ன பத்தி எல்லாம் சொல்லியாச்சு, உங்களை பத்தி சொல்லுங்களேன். நான் சோமு. அதெல்லாம் தெரியும். உங்க பேரு சோமு, இங்க ரிப்போர்ட்டரா இருக்கீங்க. வேற ஏதாவது சொல்லுங்களேன். சரி சரி, இப்பவே சொல்லணும்னு அவசியம் இல்ல, அப்புறம் கூட சொல்லிக்கலாம். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களா இருக்கலாம். அதுக்காக எனக்கு உங்க மேல காதல்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆஹா, பரவாயில்லையே, வைக்க கூட பண்றேன். பை தி வே, உன் வண்டியை பார்த்தேன். பின்னாடி இண்டிகேட்டர் எல்லாம் ஒழிஞ்சிருக்கு. சீக்கிரம் ரிப்பேர் பண்ணிக்கோ, சேஃப்டி இல்ல. என்னடா சாயா கலாச்சி போறல? ஆமா, கார்டு கூட எங்க போயிட்டு வந்த? அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்க்க போறோம். ஆர்த்தி விஷயமா. கிடைச்சிட்டாளா? இல்லடா.
கால் டாக்ஸியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவளோட ஹேண்ட்பேக் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன, அவளும் கிடைச்சிருவா, கவலைப்படாத. ஏய், அந்த கார்டு கொடு. இந்த கார்டு உங்ககிட்ட எப்படி இருந்தது? ஏன்? இல்லடா, இந்த கைரோஸ் பயோமெட்ரிக்ஸ்ல புது ப்ராடக்ட் ஒன்று வருதான். ப்ரோஷர்ஸ் எல்லாம் போனோம், அதுக்கு நிறைய போட்டோஸ் எடுக்கணும்னாங்க. நான் வெளியே போய் நிறைய போட்டோஸ் எடுக்கிறேன்ல, அதான். யார் இந்த இஸ்மாயில், உன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பைக் மேல காரை கொண்டு வந்து மோதிட்டான். ஆபீஸ்க்கு வா, காம்பன்சேஷன் தரேன்னு கார்டு கொடுத்துட்டு போயிருக்கான். அப்போ நீ இந்த ஆபீஸ்க்கு போவியா? பின்ன காம்பன்சேஷன் வாங்க வேணாமா? கண்டிப்பா போவேன். ஏய், அப்ப நானும் உன் கூட வரேன்டா. எதுக்கு? இஸ்மாயில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் போட்டிருக்கு. இந்த இஸ்மாயில பேசி கரெக்ட் பண்ணேன்னு வையேன், இந்த ப்ரோஷரால நானே வாங்கிப்பா. இங்க உள்ள வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற, இதுல வெளி வேலை வேறயா? எல்லாம் கணக்கு தான். என்னப்பா சோமு, நீ எங்க போனாலும் இந்த ரேகை ஒண்ணு விடாது போல் இருக்க. எல்லாமே கோடுதானா? நல்லா இருக்குல்ல? காருக்குள்ள வச்சா நல்லா இருக்குல்ல? ஜெர்மனிலலாம் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் தெரியுமா? அப்படியாம்மா? டிரைவர் அண்ணா, டிஃபன் சாப்பிட வரீங்களா? வரேன். ஐயாவுக்கு என்னையா பதில் சொல்லுவேன்? என்னையா நீ சாவிய வண்டியிலே வைப்ப? போயா. சார், என்னாச்சு சார்? துளசியை காணுமா? ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து கார் எடுத்து எங்கேயோ போயிட்டாலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க சார், ஒன்னும் ஆகாது. மனோகர், டிரைவரை வண்டி எடுக்க சொல்லு. பத்மா, பைக்கை வீட்டுல விட்டு அம்மா சொல்லிட்டு வரதுக்கு லேட் ஆகும். சாரோட ஃபார்ம் ஹவுஸ் போயிருக்கேன். சார் நீங்க வாங்க சார். சாயா, அந்த ஆர்டிக்கலை முடிக்க முடியுமான்னு பாரு. உங்க யாருக்கும் சுத்தமா அறிவே இல்லையா? இவங்க எல்லாம் நான் நம்பி எப்போ இல்லையா வந்து என்ன இல்லையா வந்து எத்தனை வருஷமா இங்க இருக்க? எப்படி இவளை கேர்லஸா இருந்த? துளசி பத்தி உனக்கு தெரியாது? என்ன பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? மரம் செடி கூட பேசிக்கிட்டு இருந்தியா? நான் போற போய் சொன்னா இல்லையா? துளசி இந்த காம்பவுண்ட் விட்டு போக கூடாது சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? எப்படி கேட்டு திறந்துருந்துச்சு? கார் கார் போங்க, எல்லாம் போய் தேடுங்க, போய் தேடுங்க. ஒரு நிமிஷம். சபரிமுத்து வந்துட்டான். சபரிமுத்து விஷயம் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்.
நீ இந்த ஏரியா ஆளு, உனக்கு தான் இங்க எல்லா இடமும் ஒத்துப்படி. எவ்வளவு ஆள் வேணா கூட்டிக்க, என்ன செலவானாலும் பரவாயில்ல, தேடு. என் பொண்ணு எனக்கு வேணும். வேணா என் வண்டி எடுத்துக்க, தேவைப்பட்டா இவனையும் கூட்டிக்க. எந்த பக்கம் போனாங்க சார்? எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தான் போனாங்க. ஓகே சார். சார் சார் நான் வேணா கூட போட்டுமா? நீ இருப்பா. சார் நான் வேணா ஏய், போலாம் இரு. போ, இப்ப போ. நேரா சென்னைக்கு போ. ஆபீஸ்க்கு போய் உனக்கு என்ன சம்பள பேலன்ஸோ அதை வாங்கிட்டு உன் வீட்டுக்கு போ. என் கண்டு முன்னாடி நிக்காது, போய்யா. நான் எப்படி சார் போவேன்? நடந்து போ. கொடு. கமிஷனர் ஆபீஸா? கொஞ்சம் நிறுத்து, கொஞ்சம் நிறுத்து. அப்படியே பின்னாடி வா. வா 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 வா. அந்த காரை பாரு. நம்பர் வேற. சரி கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. வணக்கம் சௌரிங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பக்கமா ஒரு பொண்ணு வெள்ள அம்பாசிடர் ஓட்டு போச்சா? ஆமா, இந்த பக்கமா போற மாதிரி போயிட்டு வந்து சோத்துறை பக்கமா போயிடுச்சு. இந்த பக்கமா? ஆமா சார். ஏன் சார், என்ன ஏதாவது பிரச்சனையா? அந்த பக்கமா போ. அம்மா, இவாமா. என்னங்க சபரிமுத்தையா? இந்த பக்கம் ஒரு வெள்ள அம்பாசிடர் போச்சா, ஒரு பொண்ணு ஓட்டு போச்சா? ஆமா. எந்த பக்கம்? இந்த பக்கம். இந்த பக்கமா? எடுப்பா எடுப்பா, வண்டி எடுப்பா. கார் ஒன்று போச்சு, எங்க நிக்குது? கொஞ்சம் முன்னுக்கு போய் நீங்க இடது பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில நிக்குது. இதோ நிக்குது சார் நம்ம காரு. இப்படி போடுங்க சார். உட்காருங்க சார். இல்ல வேணாம்ப்பா. பரவாயில்ல சார், உட்காருங்க ப்ளீஸ். துளசி இந்த மாதிரி காணாம போனதே இல்லப்பா. எங்க போனாலும் என்ன ஆச்சு, ரொம்ப கவலையா இருக்கு. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க சார், ஒன்றும் இருக்காது, வந்துடுவாங்க. நான் வேணா அந்த பைக் எடுத்துட்டு போய் பக்கத்துல எங்காவது பாத்துட்டு வரேன். வேணாம்ப்பா, நீ அதன் கூட இரு. சௌரிமுத்து போயிருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். இந்த ஏரியால ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கான். மூல முடுக்கலாம் அவனுக்கு நல்லா தெரியும். எப்படியும் கண்டுபிடிச்சிருவான். வந்துட்டான். என்னாச்சு என்னாச்சு? இருக்காங்க சார். எங்க துளசி எங்க? 5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சார். சபரிமுத்தையா உங்களை உடனே கூப்பிட்டு சொன்னாரு. ஏறு. Come on. போ போ போ, சீக்கிரம் போ.
துளசிங்க உள்ள இருக்காங்க. சார் வாங்கப்பா. என்னமா பண்ணிட்டு இருக்க துளசி? இவருக்கு எய்ட்ஸ் பா. ஆனா குணப்படுத்திடலாம்ப்பா. மருந்தெல்லாம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். கவலைப்படாதீங்க. நீ சொன்ன சரியாதாமா இருக்கும். குணப்படுத்திடலாம் கண்டிப்பா. போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐ எம் டாக்டர் தாமஸ். ஹலோ டாக்டர். ஐ எம் குமரகுரு. ஹலோ சார். என் பொண்ணு சொன்னாரு எய்ட்ஸ் பேஷண்ட் பாக்குறதுக்கு சில பேர் போக்கையோட வருவாங்க, சில பேர் வந்து ப்ரே பண்ணிட்டு போவாங்க. உங்க டாக்டர் அந்த மாதிரி தான் வந்ததா நினைச்சேன். ஆனா அவங்க வந்து பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம், என்ன மருந்து தரோம்னு கேட்டாங்க. சில சமயம் அவங்களே ஒரு சில மருந்துகளை பிரெஸ்கிரைப் பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி மருந்துகளை நாங்க கேள்விப்பட்டதே இல்ல. அவங்க ஒரு டாக்டரா? ஷீ இஸ் நாட் a மெடிக்கல் டாக்டர். பயோடெக்னாலஜில PhD பண்ணிருக்கா. ஓ ஐ சி. உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாலோ? ஷீ இஸ் நாட் டூ வெல். நோ நோ, இவங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. ஷீ இஸ் நார்மல். ஆமா, இப்ப நார்மலா தான் இருக்கா. துளசி போலாமாமா? இத இப்படியே மடிச்சிட்டு இருங்க. 16 முறை இலை வரும். தேங்க்யூ டாக்டர். போலாம்ப்பா. மஞ்சக்காமாலையா? ராஜமண்டூர செந்தூரம் சாப்பிடுங்க, சரியாயிடும். இதுக்கு நாட்டு மருந்து தான் சீப் அண்ட் பெஸ்ட். சௌரியமுத்து, நீ அந்த வண்டி எடுத்து வா. உங்கள் துன்பமெல்லாம் நீங்கி இன்பம் மலரும். சோமு போலாமா? எதற்கும் கவலைப்படும். அம்மா எங்கம்மா போனீங்க? பேசாம உள்ள கூட்டு போ. என்ன இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா என் வேலை. சார் என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். நீ இன்னும் கிளம்பலையா? சரி சரி, இந்த வண்டி எடுத்து வை. நன்றிங்க ஐயா. சோமு சார், இருட்டிடுச்சு, தூரல் வேற போட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப டிரைவ் பண்ணிட்டு போனோமா? மோரோவர் துளசி இருக்கிற கண்டிஷன்ல அவளை தனியா விட்டுட்டு போறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். நைட் இங்கேயே தங்கிட்டு காலைல போலாமே, என்ன சொல்ற? சரி சார். குட், வா. என்னப்பா ஒரு மாதிரி இருக்க? இல்ல சார், மேடம் கடிச்ச மாதிரி ஆர்த்தியும் கடிச்சிட்டான்னா நல்லா இருக்கும். கல்யாணம் பேசினதும் ஆர்த்தி காணாம போயிட்டாளா? கல்யாணம்னாலே அப்படிதான், காணாம போயிடுவாங்க. அதனாலதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணிக்கலனா ஆர்த்தி கிடைச்சிருவா இல்லப்பா? உள்ள கூட்டு போ.
ஷியோர் வந்துடுவேன் ஷியோர். யாரு பாட்டியா? நன்னா இருக்காங்க. சரி ஓகே ரைட் பாய். ஏண்டா இன்னைக்கு நீ போய் தான் ஆகணுமா? ஆமா பாட்டி. நீ இல்லாம எனக்கு போர் அடிக்குமேடா. அதான் நான் இருக்கேன் என்ன பாட்டி, போய் அவர் டவல் எடுத்துன்னு வாங்க. என்ன இது பிரஷ் பேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிற போது டவலையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கலாமோ? அது உங்க துணியோட சேர்ந்து காயறது. நான் போய் எடுக்க தொட்டுட்டேன் மடின்னு திரும்பவும் வாங்குன்னு நினைச்சிட்டு இருப்பேன். எதுக்கு வாம்பு, நீங்களே போய் எடுத்துன்னு வாங்க. சரிம்மா, நானே எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ். எதுக்கு பாட்டியை போய் டவல் எடுக்க சொன்னதுக்கா? இல்ல, எனக்கு தமிழ் கத்து கொடுத்ததுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், தேங்க்ஸ் மட்டும் போதாது, குருதட்சணை எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன். எங்க போயிட போறேன்? ம்ஹும். ஆ, ம். இதை எதுக்கு எடுத்துட்டு போறேன்? இந்தாடி டவலை மடிச்சுட்டேன், உள்ள வை. ஏண்டா நீ நிஜமாவே போய் தான் ஆகணுமா? ஆமா பாட்டி, நிறைய வேலை இருக்கு. ஐ ஹேவ் டு கோ. பாட்டி அவரை போக விடுங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம். அப்படியா? சரிடிமா. எப்படா திரும்பி வருவ? சீக்கிரமா வந்துடும் பாட்டி. சரி சரி, உங்க மத்த துணி எல்லாம் பின்னாடி காயறது, போய் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாத்தையும் நீ எடுத்துட்டு வந்திருக்கலாமோனா? மத்த துணின்னு சொன்ன, அது அவாதான் எடுத்துக்கணும். சரி சரி, உன்னோட உள்ளாடை எல்லாம் கொடியில கயிறுதான், போய் எடுத்துட்டு வா. உள்ளாடைனா? பாட்டி நான் அவருக்கு அந்த அளவுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கல. உள்ளே போடுகின்ற ஆடை உள்ளாடை. ம்? ஆமா, நீங்க ஏன் மசமச நிக்கிறேன்? என்னடி எப்ப விளக்கேத்து போறேன்? இப்பதான். அவர் கிளம்புறாரோ? நோ, விபூதியெல்லாம் வச்சுட வேண்டாமா? இடுறேன்டி. போங்க செய்யுங்க போங்க. சரிடி நூத்து கழுவி, எங்க மாமியார் தோத்தா போ. வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரிக்கு அப்புறமா ஈசிஆர் வழியா போயிடுங்க, ஈஸியா போயிடுவேன். ரைட். வரட்டுமா பாட்டி? ஏண்டா காலைல வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்க மாட்டியா? நன்னா இருப்பா. ஓகே பாட்டி. ஓகே பாட்டி, நான் கிளம்புறேன். சரிப்பா, ஜாக்கிரதையா பார்த்து ஓட்டிட்டு போ. ரைட். பாய் பாய். சரி போயிட்டு வாப்பா. என்னடி மறைச்சு மறைச்சு வச்சுக்கிற? ஒண்ணும் இல்லையே. காட்ரி, இது எப்படி உங்ககிட்ட வந்தது? இது அவர் எடுத்துட்டு போக இருந்தார். நீங்க தான் இது அவர் ஏதோ படிக்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாலே, அதனால அவருக்கு தெரியாம நான் எடுத்து வச்சுட்டேன். குட்ரி, இதுக்காகவாவது அவன் திரும்பி வரானான்னு பாக்குறேன். அதுக்காகத்தான் நீ எடுத்து வச்சுட்டதே. சோமுல் இல்ல, ராத்திரியில எங்க போயிருந்த ஆளைய காணோம்? எடிட்டரோட பண்ண வீட்டுக்கு போறேந்தம்மா. அத சொல்லிட்டு போறது இல்லையா? ஏன் பத்மராஜன் கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அவன் பைக் விடுமா சொல்லியா? அவன் எங்க வந்து சொன்னா? ராத்திரி யாரோல பைக்க வந்து விட்டாங்க. விட்டுட்டு போகும்போது நீ ராத்திரி வரமாட்டேன்னு சொன்னாங்க. நாங்க என்ன நினைக்கிறது? இல்லம்மா,
எடிட்டரோட பொண்ணு காணாம போயிட்டாங்க, தேட போனது. சோமு நில்லு. ஆர்த்தி காணாம போனானே நீ தான் தேடுற, எடிட்டர் பொண்ணு காணாம போனாலும் நீ தான் ஓடுற. ஏண்டா நீ காணாம போயிட்டா நாங்க என்னடா பண்றது? அம்மா நான் குழந்தை இல்லம்மா தொலைஞ்சு போறதுக்கு. ஆர்த்தியும் குழந்தை இல்ல, காணாம போயிட்டா இல்ல. இத பார், இனிமே லேட்டா வரக்கூடாது சொல்லிட்டேன். அம்மா நான் ஜேர்னலிஸ்ட், நேர காலையில பார்த்து வேலை செய்ய முடியாது. அதுக்கு தாண்டா லாயருக்கு படின்னு சனி ஞாயிறு லீவு, சம்மர் ஹாலிடேஸ் வேற உண்டு. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம்ல. அப்பா இப்போதான் அம்மா முடிச்சாங்க, நீங்களும் ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. டேய் ஏண்டா அவர்கிட்ட போய் கத்துற? உன்னோட நல்லதுக்கு தாண்டா நாங்க சொல்றோம். ஏய் ஏய் என்ன? ஏய் ஒண்ணு என்ன முன்னாடி போடு இல்ல இண்டிகேட்டர் போடு திருப்பி. அதான் இண்டிகேட்டர் போட்டுருக்கேன். கொஞ்சம் ஏன் இண்டிகேட்டர் போட்டா? இண்டிகேட்டர் இருந்தா தான போடுறதுக்கு. ஓட்ட வண்டி வச்சுக்கிட்டு ரேஸ் பெரிய ரேஸ். அதான் சாரி சொல்லிட்டேல, போயா. மிஸ்டர் இஸ்மாயில், மிஸ்டர் இஸ்மாயில், இஸ்மாயில் எங்க? நீங்க சார்? அவரை பார்க்கணும், கூப்பிடுங்க. மிஸ்டர் இஸ்மாயில். சார் சார் மிஸ்டர் இஸ்மாயில், இப்படி உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். இஸ்மாயில் எங்க? கூப்பிடுங்க. நான் கூப்பிடுறேன். இஸ்மாயில், இஸ்மாயில் எங்க? அவர் கூப்பிடுங்க. எங்க அவரு? மிஸ்டர் இஸ்மாயில், மிஸ்டர் இஸ்மாயில். எனி ப்ராப்ளம்? நீங்க யாரு? ஐம் ஆகாஷ். இஸ்மாயில் எங்க? அவரை பைக்கை அடிச்சு நசிட்டாரு, காம்பன்சேஷன் வாங்க வந்திருக்க. அதுக்கு ஏன் கத்துறீங்க? கம்மா உட்காருங்க, இந்த வரேன். வேர்ஸ் இஸ்மாயில்? ஏதோ கீறிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு டாய்லெட் குள்ள போயிருக்காரு. Really? What happened? One sec. இஸ்மா, ஹே என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஸ்கிராச். சொல்லு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, எனக்கு முன்னாடி ஏசி மிஷின் இருந்தது இல்ல, அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. கவனிக்காம எந்திரிச்சிட்டேன். அவங்க டூல் பட்டு சின்னதா ஒரு கீறல், ஐ மீன் ஸ்கிராச். இல்ல எனக்கு புரியும். கீறல், வெட்டு, அடி, காயம், காயம் மாறும்போது தழும்பு. பரவாயில்லையே, உன் தமிழ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரி, உன்னை பாக்குறதுக்கு யாரும் வந்திருக்காங்க, போ. ஓ நீங்களா? வாங்க வாங்க சார். நேற்றே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எனிவே நோ ப்ராப்ளம். மெக்கானிக் ஷெட் கீழே தான், போலாமா? மிஸ்டர் சோமு, சோமேஸ்வரன். இது சோமேஸ்வரங்கிறவருடைய மொத்த காந்தங்கள் அடங்கின நாடிக்கட்டு. நான் ரெகுலரா பாக்குற மெக்கானிக் ஷெட் இதுதான். இங்கதான் உள்ள. உங்க வண்டி எங்க? ஏதோ சார் வண்டிக்கு டோக்கன். வெயிட் பண்ணுப்பா, வந்துடுறேன். சரி சார். என்ன ஜெகன், என்ன பிஸியா? நல்லா இருக்கும்பா. வண்டி ஆஃப் பண்ற. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். TN 22 6487 எப்படி சார் இருக்கு? கண்டிஷன்ல இருக்கு. கார் ஒண்ணு வித்துட்டீங்களா, வச்சிருக்கீங்களா? இல்ல வச்சிருக்கேன். சரி சார். சார் யாரு? ஃப்ரெண்டா? TN 22J 9862. நல்ல நம்பர் ஆச்சு. ஜெகனுக்கு எல்லாமே நம்பர் தான். யாரோட பேரும் அவருக்கு ஞாபகத்துல இருக்காது, ஆனா அவங்க வண்டி நம்பரை கரெக்டா ஞாபகத்துல வச்சிருப்பாரு. ஒரு தடவை உங்க நம்பரை பாத்துட்டா போதும், ஆயுசுக்கும் மறக்க மாட்டாரு. எல்லாம் ஒரு கணக்கு தான் சார். என்ன சார், இண்டிகேட்டர் உடைஞ்சிருக்கு, டேஞ்சர் லைட்டு, நம்பர் பிளேட் பெண்ட் ஆயிருக்கு, ஸ்கிராட்ச் ஆயிருக்கு. அதுக்குதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். பண்ணிடலாம் சார். ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் போடணும். ஈஸி. அவர் ஒரிஜினல் தான் போடுவாரு.
சரி எவ்வளவு ஆகும் அதை சொல்லுங்க முதல்ல. சார் லேபரோட 850 ரூபா சார். சரி பண்ணிடு. ராஜா வண்டியை தொடு. மிஸ்டர் சோமு, கேஷ் கொஞ்சம் குறையுது. எய்தாப்புல தான் ஏடிஎம். நான் போய் எடுத்து வந்துடுறேன். அவங்க பண்ணிட்டு இருக்கட்டும். ஓகே சார் வாங்க உட்காருங்க. தம்பி உன் வயசு என்ன? 13 வயசு ஆகுது சார். சார் குழந்தை தொழிலாளி நினைச்சிடாதீங்க. 2 பேரும் என் அக்கா பசங்க. ஸ்கூல் லீவ்ல வேலை கத்துக்கிறானுங்க. நாளைக்கு போயிடுவானுங்க. மார்னிங் ஃபாதர். என்ன இந்த பக்கம்? குட் மார்னிங். இங்க ஒருத்தர் பார்க்க வந்தேன். எப்படி இருக்கீங்க இஸ்மாயில்? நல்லா இருக்கேன் ஃபாதர். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல காலம் இங்கேயே பார்த்துட்டேன். என்ன விஷயம் ஃபாதர்? அதான் சொல்லியிருந்தேனே, அது விஷயமா தான். ஓ அதுவா? அது முடியாது ஃபாதர். முடியாதா? கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்களேன். இல்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டேன். அது நடக்கல ஃபாதர். உங்களை தான் மலை போல நம்பிக்கிட்டு இருந்தேன். இனி கத்துற விட்ட வழி. ஃபாதர், இதே பில்டிங்ல தான் மாடியில எங்க ஆபீஸ் இருக்கு. வாங்களேன், அங்க கொஞ்சம் பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். மேபி அவங்க ஒரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பை தி பை, எங்க கம்பெனிக்கு அமெரிக்காவில இருந்து ஆகாஷ்னு ஒருத்தர் ரீசெண்டா வந்திருக்காரு. ரொம்ப நல்ல டைப். இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவர் நிறைய ஹெல்ப் பண்றாரு. அவர் கூட அப்ரோச் பண்ணலாம். நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஃபாதர். ஃபாதர், மெக்கானிக் ஷெட்ல ஒரு 2 நிமிஷம் வேலை இருக்கு. முடிச்சிட்டு நம்ம ஆபீஸ் போலாம். வாங்க. முடிஞ்சா? சார் வாங்க உட்காருங்க. ஓகே. ஓ ஃபாதர் வாங்க. ஃபாதர், இவன் மிஸ்டர் சோமேஸ்வரன். தெரியுமே. தெரியுமா? எப்படி? உங்களை மாதிரி தான் இஸ்மாயில். சோமோட அம்மா எங்களுக்கு நிறைய உதவி செய்யறவங்க. ஓ வெரி நைஸ். உலகம் எவ்வளவு சின்னது பாத்தீங்களா ஃபாதர்? ஒரு தியரி இருக்கு. இந்த உலகத்துல எந்த மூலையிலயும் இருக்கிற அறிமுகமே இல்லாத 2 பேரை நடுவுல மேக்சிமம் 5 பேரை வச்சு கனெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பில்கேட்ஸுக்கு இந்த பையனை தெரியுமா? தெரியும். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பையன் ஜெகனோட பட்டறையில வேலை பார்க்கறான். ஜெகனுக்கு என்னைய தெரியும். என்னோட ஃப்ரெண்டு மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்றான். அவனுக்கு பில்கேட்ஸ் தெரியும். சோ இப்ப பில்கேட்ஸுக்கு இவனை தெரியும் சொல்லாமா? ஜெகன் சார், இதுல 800 rupees இருக்கு. ஒர்க்க முடிச்சு கொடுத்துருங்க. சரிங்க சார். நான் கிளம்புறேன். மிஸ்டர் சோமேஸ்வரன், ஜெகன் ஒர்க்க முடிச்சு கொடுத்துருவாரு. நீங்க பைக் எடுத்துக்கங்க. நான் கிளம்புறேன். இல்ல ஒரு நிமிஷம். டிங்கரிங் பண்ணணும். பெயிண்டர் இன்னும் வரல. இதுக்கு எவ்வளவு ஆகும்னு தெரியலன்னு சொன்னாரு. நீங்க இருந்தீங்கன்னா வசதியா இருக்கும். சரி, நான் இருக்கேன். 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஃபாதர், நீங்க கொஞ்சம் பேசிட்டு இருங்க. ஃபாதர் உட்காருங்க ஃபாதர். தேங்க்ஸ். டேய் சாரத்து போற இன்னொன்னு. சார் நீங்களும் உட்காருங்க. ஃபாதர், உங்களுக்கு இஸ்மாயில் எப்படி தெரியும்? அவர் எங்க மெஷினுக்கு நிறைய டொனேஷன் தர்றார். நல்ல மனுஷன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க.
இங்க டாய்லெட் எங்க இருக்கு? அங்க ஒரு நிமிஷம். இதை வச்சுட்டு அதை எடுத்து போட. என்ன என்னாச்சு? எல்லாரும் ஓடுறாங்க. என்ன சார் ஆச்சு? கொஞ்சம் இருப்பா சார். என்ன சார் இப்ப எதுவும் சொல்ல முடியாது. இங்கதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எங்க? நான் இஸ்மாயிலோட தான் வந்தேன். இஸ்மாயில் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். நிறைய சேரிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப நல்லவர். அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமைன்னா இது ஒரு சீரியல் கில்லிங் ஃபாதர். ஒவ்வொரு மர்டர்லயும் கட்ட விரல்ல மை அடையாளம் இருக்கு. ஓ ஜீசஸ், எப்படி சார் இதெல்லாம்? தெரியலையே ஃபாதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்ல. மர்டருக்கு மோட்டிவ் என்னன்னு தெரியல. எனிவே சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும். என்ன சோமு, சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும்ல? சார் சார், உங்களுக்கு சோமு தெரியுமா? நல்லாவே தெரியும். எங்கெல்லாம் இந்த மாதிரி மர்டர் நடக்குதோ அங்கெல்லாம் சோமு இருப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா, அது எப்படி? வானிலை ஆராய்ச்சி மையத்துல மனோகர் இறந்த போது நீங்க இருந்தீங்க, இங்கே இருக்கீங்க. அப்போ இந்த கொலைங்களை எல்லாம் நான் தான் செய்றேன்னு சொல்றீங்களா? இருக்கலாமே. சச்சே, சாரி சார். சோமு இந்த கொலையை செஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸே இல்ல சார். அவர் என் கூடவே இருந்தார் சார். நல்ல குடும்பத்து பையன் சார். நீங்க எதுவும் எனக்கு சர்டிபிகேட் தர வேணாம். அவர் மேல ஏன் கோபறீங்க? பின்ன என்ன சார், இஸ்மாயில் டாய்லெட் பக்கம் போனப்போ அவர் பின்னாடியே போனது இவர் தான். அன்னைக்கு நடேஷ் சர்மா கொலையான போவும் இவரே அங்க என்ன பார்த்தார். அப்போ ஃபாதர் தான் இந்த கொலை செஞ்சிருப்பாருன்னு சொல்றீங்களா? ஓ ஜீசஸ், அவர் தான் கொலை செஞ்சாருன்னு நான் சொன்னேன்னா நீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டா நான் எதுவும் செய்ய முடியாது. உங்க எடிட்டர் குமரகுரு ஊர்ல இருக்காரா? இருக்காரு. ஏன்? ஓகே, நீங்க போலாம். நீங்க போலான்னு சொன்னல. ஒரு நிமிஷம், எப்ப கூப்பிட்டாலும் வரணும். எதுக்கு? நான் எதுவும் தப்பு செய்யலையே. நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு நான் சொன்னேன்னா யூ கேன் கோ. சார் ஃபாதர், என் கூட வாங்க, கொஞ்சம் பேசணும். சார் வணக்கம் சார். இத நான் ஒரு எடிட்டராவோ சோமு பாஸாவோ சொல்லல. It doesn't mean we are running away from the situation. வாங்க சார். வா சோமு. என்ன சார் திடீர்னு? ஒண்ணு இல்ல, கொஞ்ச நாளைக்கு ஒண்ணு நம்ம பண்ண வீட்டுக்கு கூட்டு போய் தங்க வைக்கலான்னு இருக்கேன். அம்மா பாட்ட சொல்லிட்டேன். போய் துணிமணிலாம் எடுத்துட்டு வா. சார் 2-3 ஆர்டிக்கல் எழுதுங்க சார். பெரியவங்க சொன்னா கேட்கணும். இப்படி எழுத்து பேசுறது போடா செல்லம். அம்மா மா விடுங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கான். சோமு
அசிஸ்டன்ட் கமிஷனர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. எதுக்கு சார்? நான் தான் கொலைகாரன்னு சொன்னாரா? இப்படி கோச்சுக்கிட்டா இப்படி அவர் சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இருக்கு சார் பின்ன என்ன சோமு, நீ போற இடத்துல எல்லாம் ஒரு கொலை நடக்குது. நீ புதுசா யார சந்திச்சாலும் அவங்க செத்து இருக்காங்க. போலீஸ்ல சந்தேகப்படாம என்ன பண்ணுவாங்க? இது வேற நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் மேல பழி விழணுங்கிறதுக்காக யாரோ திட்டமிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அதனால நீ கொஞ்ச நாளைக்கு யாரோடையும் பேசாத, புதுசா யாரையும் சந்திக்காத, என் பண்ண வீட்டுல இருந்து. நான் போலீஸ் கமிஷனர் சொல்லிட்டேன், நீ என் கஸ்டடியில் தான் இருக்க, தேவைப்படும் போது கூட்டு வரேன்னு. போய் ரெடி ஆயிடு. சார் நான் வேணா முன்ஜாமீன் எடுத்து வைக்கட்டுமா? ஐயோ வேணாம் மிஸ்டர் நடராஜன், அப்புறம் நம்மளே சோமு மேல சந்தேகப்படுற மாதிரி இருக்கும்ல. போ. மிஸ்டர் நடராஜன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சோமு இஸ் லைக் மை சன். அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. அம்மா உங்களுக்கு தான் எதுவா இருந்தாலும் போன் பண்ணுங்க. சிட்டில இருந்து 65 கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்கோம், டக்குன்னு வந்துடலாம். சார், இஸ்மாயில் சாரோட டேபிள காலி பண்ணி அவரோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் அவங்க வீட்ல கொடுத்துருவா. நான் வரேன். சங்கீதா, நீ இந்த டேபிள கிளியர் பண்ணி அனுப்பிச்சிரு. சார், ஹலோ, சோமேஸ்வரன் கிட்ட பேச முடியுமா? அவன் இல்லையே, வெளியூர் போயிருக்கான். வரதுக்கு 1 வாரம் ஆகும். எந்த ஊருக்கு போயிருக்காரு? எது கேக்குறீங்க? யார் பேசுறது? நான் ஃப்ரெண்டு. ஓ, ஒண்ணு சொல்லிட்டு போலியாப்பா, ஆபீஸ் விஷயமா போயிருக்கான். நீங்க யார் பேசுறது? நான் சோமோட அம்மா. உங்க பேர் என்ன ஆண்டி? என் பேரா? நான் நந்தினி. ஹலோ ஹலோ ஹலோ, யாரோ சோமேஸ்வரனா? சோமு
அப்பா பேர் நட்ராஜன், அம்மா பேர் நந்தினி. அந்த ஆளோட நாடி ஜோஷி ஓலையாது. அர்ச்சனா, என்னப்பா? இந்த பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டோமா? சரிங்கப்பா. திருநாள் சந்ததியில் வெளியே புறப்பட்டு விளையாட செல்வது நியாயம். இதை வாசல கொண்டு வந்து வைமா. இங்கே இருக்கட்டும். ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பிரசன்னம் போட்டு பார்க்க கேரளால இருந்து ஒரு நம்பூதிரி வராரு. பிரசன்னமா? எதுக்கு? என்ன அப்படி கேக்குற? ஆர்த்தி எங்க இருக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏங்க ஏற்கனவே ஒரு ஜோசியர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆர்த்தி காணாம போனா, இப்ப மறுபடியும் ஜோசியரா? வேண்டாங்க. நீ சும்மா இரு. நீ எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இருக்கார் சாமி, வாங்க. உள்ள போங்க சாமி. வந்துட்டேன். வாங்க வாங்க உள்ள வாங்க. தண்ணி எடுத்துக்கூடா. வேண்டாம் வேண்டாம், அவட வச்சோளு. நீ வாங்க. நீ போடா. நல்ல சகுனம். வாங்க. வாங்க. இது என் வைஃப். கிழக்கு அந்த பக்கம். இது வேண்டாம், எடுத்துருங்க. வேண்டாம் வேண்டாம். இந்த பாய் அப்படி எடுத்து ஃபுல்லா விரிச்சுடுங்க. அது அங்க போட்டுருங்க. அங்க கொஞ்சம் கூட. அம்மே, ஓம் குருவே சரணம்.
அந்த விளக்கு கொஞ்சம் ஏத்திருங்க. ഗ്രഹനാഥന്റെ പേരെന്താ? തില്ലയരാജൻ. നക്ഷത്രം? പൂരിട്ടാതി 3-ാം പാദം. അമ്മേ ഭഗവതി ചോറ്റാനിക്കര ദേവി, എന്താണ് അറിയേണ്ടത്? என் மூத்த பொண்ணு ஆரத்தி காணாம போயிட்டா. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ഓം ഗ്രസ്തി തെക്ക് ദശയിലാണുള്ളത്. ഇരുട്ടിലാണല്ലോ, അടച്ചു വെച്ചിരിക്കുന്നു. அப்படின்னா எங்களுக்கு எப்போ கிடைப்பாடா? കിട്ടും. പക്ഷെ തിരിച്ചു വരുമ്പോ അവൾ നിങ്ങളുടെ മകളായിരിക്കില്ല. என்ன சொல்றீங்க? அவ வர்ற நிலைமையை பார்த்தா இதுக்கு அவ வராமே இருந்திருக்கலாம்னு விசாரிக்கும். என்ன உளறீங்க? யாருங்க இவரு? அவ எப்படி வந்தாலும் எங்க பொண்ணுதான். அது யாராலையும் தடுக்க முடியாது. இதெல்லாம் பொய்யுங்க. நம்பாதீங்க. எப்படி வந்தாலும் நம்ம பொண்ணுதானுங்க. என்ன உளறாரு இவரு? நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வேண்டாம், பூஜை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். முதல்ல இவரை போத்துருங்க. வேண்டாங்க, பொய்யுங்க. இந்த ஜோசியம் நீங்க நம்பாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. இதெல்லாம் பொய்யுங்க. வேண்டாங்க. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. உணர்ச்சி வசப்பட்டா. நீங்க சொல்லுங்க. வேண்டா டாக்டர் சார், இதுக்கு மேல சொல்ல வேண்டாம். இதுக்கு தான் நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னது. നിങ്ങളുടെ തൃപ്തിക്ക് വേണ്ടി ഞാൻ വേണമെങ്കിൽ കള്ളം പറയാം. പക്ഷേ ഈ കവടി இந்த ചോഴി பொய் சொல்லாது. ஏட்ட
ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். காட் bless you. என்ன இந்த நேரத்துல எல்லாரும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் போகலையா? ஸ்கூல் லீவ் ஃபாதர். அப்படியா? அப்போ எல்லாரும் பைபிள் கிளாஸ் வந்திருக்கலாம்ல? இல்ல ஃபாதர், மத்தியானம் ஸ்கூல் போகணும். சரி சரி, இந்தாங்க சாக்லேட். சாக்லேட் கூட்டு பைபிள் கிளாஸ் கூட்டு போயிடுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லாரும் பங்கிட்டுங்க. தோத்திரம் ஃபாதர். ஆசீர்வாதம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்க ஃபாதர். ஆல்படி எப்படி இருக்கா? நல்லா இருக்காரு. கர்த்தர் கிருபையால ஃபேக்டரி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஓஹோ. உள்ள வாங்க ஃபாதர். இல்லம்மா, அவசரமா நான் நந்தனை பாக்கணும். நந்தன் வீட்டுல இருப்பானா? வீட்டுலதான் இருக்கணும் ஃபாதர். சரி, நீ மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு வரியாமா? சாப்பிடுற ஃபாதர். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா மிஷன் ஆஸ்பத்திரியில டாக்டர் தாமஸ பாரு. நான் சொன்னேன்னு சொல்லு. நான் வரட்டுமாமா? சரிங்க ஃபாதர். ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் ஃபாதர். அவசரமா God bless you. காரப்பாக்கத்தாளுங்க வந்திருந்தாங்க. உனதாயா? சொல்லு, காதுல விழுகுது. காரப்பாக்கத்தாளுங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னேன். என்னவா? அவங்க ஊர்ல மாரியம்மன் திருவிழா நடக்குதாம். அதுக்கு நம்ம நாடகம் போட முடியுமான்னு கேட்க வந்தாங்க. நான் விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொன்னேன். மத்தவங்க குடுக்கற காசை விட அதிகமா தரேன்னு சொன்னாங்க. நீதான் வேஷம் கட்டணுமா? நான் தான் கோயில நாடகம் போறதை விட்டாச்சே. போன வாரம் ஆளை விட்டு அனுப்பிச்சப்போ நான் கண்டிஷனா வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன்னு. அப்புறம் ஏன் திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க? பார்த்து சட்டி உடஞ்சிட போகுது. இத பாரியா, காரப்பாக்கத்து ஆளுங்கள அட்வான்ஸோட வர சொல்லிருக்கேன். இப்ப என்ன சொல்ற? யார கேட்ட அப்படி சொன்ன? என்னால இப்ப நாடகம் போட முடியாது. அப்ப ஃபேக்டரிக்கு போ வேலைக்கு. ஆல்பர்ட் அந்த மாதிரி. யாரு? அந்த தெலுங்குக்காரங்கிட்டியா? ஐயோ, என்னால அங்க போக முடியாது. அவனோட ஃப்ராடி. நீதான் ஏன் அப்படி சொல்ற? ஊர்ல எல்லாரும் நல்லவங்க தான் சொல்றாங்க. இந்த பாருடி, அந்த கெமிக்கல் கம்பெனிக்கு வேலைக்கு போனா கண்ட நோய் எல்லாம் வரும். நான் ஏதாவது நோய் வந்து செத்தா நீ என்னடி பண்ணுவ? ஆமா, நீ எங்கேயும் வேலைக்கு போவாத. நம்ம 2 பேரும் சோறு தண்ணி எல்லாம் பட்டினியா கடந்து சாவதான் போறோம். இந்த பாரு, ஃபாதர் கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நான் இங்க பக்கத்துல பண்ணையில கூலி வேலை செய்யறேன்டி. உனக்கு 3 வேளையும் சோறு எப்படியாவது போட முடியும்டி. ஏயா அறிவிருக்கையா உனக்கு? அந்த ஃபாதர் கூட சேர வேணாம்னு சொன்னா கேக்குறியா? ஃபேக்டரி முதல்ல அந்த ஆள் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க ஓசில நாடகம் போடுன்னு உனக்கு எடுத்து குடிச்சவராக்கி வச்சிருக்கான். மோசமான ஆள் போல இருக்கு. அரஞ்சனா பல்லுக்குள்ள எல்லாம் வந்துக்கும். ஃபாதரை பத்தி அப்படி மரியாதை. ஏய், சாமியாருங்களை அபாண்டமா பேசக்கூடாது. அது நமக்கு நல்லது. அப்படியே பேசுறேன். பேசக்கூடாது. பேசக்கூடாது. யோ, அந்த காரை பக்கத்தாளுங்க தான் அட்வான்ஸோட வந்திருக்காங்க. வாங்கிக்கோயா. எல்லாம் எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். யோ, அந்த கருமாரியம்மனே அமைச்சு வச்சிருக்கு. வாங்கிக்கோயா. விடுறி. அடடே, தோசை ஃபாதர். ஆசீர்வாதம். வாங்க வாங்க, உள்ள வாங்க ஃபாதர். பரவாயில்ல, சாப்பிட்டு போலாம் ஃபாதர். அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல, நீங்க வந்து சிரமம் பண்ணுமா? அதனால என்னன்னா, நீ வீட்டுல ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கியா? அது ஒண்ணும் இல்ல ஃபாதர். அப்போ எங்கூட கொஞ்சம் வெளியே வர முடியுமா? அந்த சட்டை எடு, சீக்கிரம். ஒரு நிமிஷம் ஃபாதர். வாங்க ஃபாதர், போலாம். என்ன
என்ன விஷயம் ஃபாதர்? சொல்றேன், பேசாம வா. ஃபாதர். ஆசீர்வாதம்மா. ஃபாதர். ஆசீர்வாதம்மா. ஃபாதர், வர வர தண்ணி ரொம்ப மஞ்சளா வருது ஃபாதர். சரியாயிடுமா? வரேன் ஃபாதர். ஃபாதர். God bless you, God bless you my child. எங்க அம்மாவும் புள்ளையும் கிளம்பிட்டீங்க? நைட்டு பூரா பையன் மூச்சு விட முடியாம திணறான் ஃபாதர். அப்படியா? சரி, விஸ்வாஸ்பத்திரி கொண்டு போமா. வரேன் ஃபாதர். ஆசீர்வாதம். என்ன பெரியவரே, உடம்பு பரவாயில்லையா? மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு வரீங்களா? சாப்பிட்டு ஒரு புண்ணியம் இல்லை ஃபாதர். உடம்பெல்லாம் 5-6 நாளா ஒரே எரிச்சலும் நம்பிச்சலுமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, ஊர்ல நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கு. பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்க ஃபாதர். இந்தாங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, பைய குடிங்க. ஃபாதர், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரெட் ஆரோட ஃபேக்டரி தான் ஃபாதர். நந்தா, அது விஷயமா தான் பேச போறோம். ஃபாதர். ஆசீர்வாதம்பா. நீ கொஞ்சம் அமைதியா வரு. சரி சரி. ஃபாதர், இதை இப்படியே சும்மா விட்டுட முடியாது ஃபாதர். சரி சரி, என்ன செய்யலாம்னு யோசிச்சு. நந்தா, சொல்லுங்க ஃபாதர். மனுஷங்களுடைய பாவங்களை சுமக்கிறதுக்காகவே சிலுவை சுமந்த தேவகுமார முன்னாடி நாம நிக்கிறோம். தனக்கு தீங்கு செஞ்சவங்களையும் மன்னித்து விடுங்கள் பிதாவேன்னு சொன்ன முதல் புரட்சிக்காரர் இவர்தான். என்ன ஃபாதர், அதுக்காக ஃபேக்டரி முதலாளிய மன்னிச்சு விட்டுலாங்கிறீங்களா? இல்ல, தேவனுடைய இறுதி தீர்ப்பு நாள்ல பாவிகள் கட்டாயம் தண்டிக்கப்படுவாங்க. கர்த்தர் வச்சிருக்கிற கணக்குல இருந்து யாரும் தப்பிக்கிறதே இல்லை. புரியல ஃபாதர். புரியும்படி சொல்றோம் வா. இருங்க ஃபாதர், கதவை சாத்தியம். ஆரலும் மரவு மன்னன் அற்புத செல்வம் உண்டாம், பேர்பெரும் கீர்த்தி உண்டாம், பேரனும் வந்து தோன்றும், நேர்துணை உண்டு நட்டம் நித்திதி இவனைச் சேரும், வார்பெரும் புத்தி கேது பலமிளை தேகவாதை. நிறைய செல்வம், சொத்து, சுகம், பேரு, புகழ், பணம் எல்லாம் உண்டு. ஆனா பேரன் இல்ல. இப்ப வந்து பிறப்பான்னு சொல்லுது. பிறப்பான். நேர்துணை உண்டு நட்டம், மனைவி இல்ல. ஆமா. வார்பெரும் புத்தி கேது பலமிளை தேகவாதை. கேது தசை கொஞ்சம் சரியில்லை. என்ன உடம்பு கொஞ்சம் படுத்தோம். அத பத்தி ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் நாள் கிடக்கு. இந்த பலனையா. ஹலோ, நான் நாடு ஜோசியர் மணி பேசுறேன். யாரு வேணும்? நான் ஆகாஷ், எதிர்த்தாத்து பாட்டியம்மா பேரன். தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க அமெரிக்கால இருந்து பேசுறீங்களா? இல்ல, நான் சென்னையில தான் இருக்கேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. காண்டம் படிக்கணுமா? போன்லயே படிச்சிடுறேன். இப்பெல்லாம் அப்படித்தான். ஏற்கனவே உங்களுக்கு பொது காண்டம் படிச்சாச்சு, திருமண காண்டம் படிச்சிருவோமா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எங்க ஆத்துல அபிராமி இருப்பா, சத்த கூப்பிடல. என்ன தம்பி, பாட்டி இருந்தா பேச மாட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, பாட்டி இருந்தாலும் கூப்பிடுங்க. கூப்பிட சொல்றேன். கட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, நான் லைன்ல வெயிட் பண்றேன். அப்படியா? சரி தம்பி, ஒரு நிமிஷம். ஏய், கைத்தை விட்டு பாட்டியா மட்டும் போய் ஆகாஷ் சேர்ந்து போன் சொல்லி கூட்டிட்டு வா. சரிண்ணா. ஏய், கூடவே அபிராமி பண்ணி கூட்டிட்டு வாடா. சரிண்ணா.
சோமேஸ்வரா அங்க போய் விளையாடணும்னு சொல்லிருக்கேனா? பழம் தானே வேணும், கோயிலுக்கு போயிட்டு வந்து தரேன். சமத்தா இருக்கியோனா? சரி. பாட்டிமா உங்களுக்கு போன் வந்திருக்கு. எங்க இருக்கிற? சென்னையில உங்க பேர ஆகாஷ் போன் பண்ணிக்க, சீக்கிரம் வாங்க. ஆகாஷ் சீக்கிரம் வாங்க பாட்டி. சும்மா இருங்க. இல்ல, நான் பாத்துக்கிறேன். அண்ணா பாட்டிமா வந்தாச்சு. நான் கொடு. தம்பி, பாட்டியம்மா வந்துட்டாங்க, அவங்க கிட்ட கொடுக்குறேன். ஹலோ ஆகாஷ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்க? ஏண்டா இன்னைக்கு தான் அந்த பாட்டிக்கு போன் பண்ணணும்னு உனக்கு தோணித்தா? இல்ல பாட்டி, கொஞ்சம் பிஸியா இருந்த, அதான். நல்லா இருக்கியோனோ? இருக்கேன் பாட்டி. சரியா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். உடம்பெல்லாம் சகரமா இருக்கியோனோ? எல்லாம் நல்லா இருக்கேன் பாட்டி ஒரே விஷயத்த 3 விதமா கேட்டுட்டேன். இருடி இருடி. ஆகாஷ் வாரம் என்ன தேய்ச்சி குளிக்கிறியா? அதெல்லாம் இங்க இருக்க பாட்டி. என்னடா அது, தீபாவளிக்காவது எண்ணெயை தேய்ச்சி சீக்கா போட்டு குளிச்சியா குளிக்கலையா? பாட்டி இதெல்லாம் போன்ல பேசிட்டு இருப்பா. வேற என்னத்த நீ பேசுவா? போன் பில் தான் ஏறுறது. நல்ல நல்ல ஷாம்பு எல்லாம் வந்திருக்கு, அதை அவர் தேய்ச்சி குளிச்சிருப்பார். குடுங்க. ஹலோ, நான் அபிராமி பேசுறேன். ஹாய் அபி. சௌக்கியமா இருக்கேளா? இது 4வது விதம். தமிழெல்லாம் ஒழுங்கா படிக்கிறீங்களா? படிச்சுட்டு இருக்கேன். எழுதி பாக்குறீங்களா? அச்சர சுத்தமா பேசுறீங்களா? இப்ப எப்படி பேசிட்டு இருக்கேன் நீயே சொல்ல. வாங்கி படிங்க. என்னைய போன் பண்றதுக்கு நேரம் இல்லாம பிஸியா இருக்கா. இதுல கதையெல்லாம் எங்க இருந்து அவன் படிப்பான்? சும்மா இருங்க பாட்டி. வேற என்ன விஷயம் சொல்லுங்க. அபி, ஒரு முக்கியமான விஷயம் பாட்டிக்கு தெரிய வேண்டாம். கேட்கறதுக்கெல்லாம் ஆமா இல்லன்னு பதில் சொன்னா போதும். முடியுமா? ஐயோ, அது ரொம்ப கஷ்டமாச்சே. என்னாச்சு? என்ன கஷ்டம்? இல்ல இல்ல, சீயாக்காய் அரைச்சிருப்ப முடியுமான்னு கேக்குறார். அதான். இது ரெடி கஷ்டம். சீக்கா அரைச்சு அனுப்பிச்சுட்டா போச்சு. ட்ரை பண்றேன். சொல்லுங்க. நான் ஊருக்கு கிளம்பும் போது சோமேஸ்வரன் ஓலைச்சோடைய பேக்ல எடுத்து வச்சேன்னு அது இப்ப காணும். பாட்டி எடுத்து வச்சிருக்காளா? இல்லன்னு சொல்லலாம், ஆமான்னு சொல்லலாம். என்னடி ஆமான்னு சொல்லலாம் இல்லன்னு சொல்லலாம்? இல்ல, ஷியாக்காய் இருக்கிற மிஷின் பக்கத்துல இருக்கான்னு கேட்டார். ரொம்ப தூரமும் இல்ல, ரொம்ப பக்கம் இல்ல, அதான் இல்ல ஆமான்னு சொல்லிட்டு இருந்தேன். அத பத்தி அவனுக்கு என்ன கவலை? எப்படியாவது அரைச்சு அனுப்பிச்சுடலாம். அப்படியே லெட்டர்ல ஆத்துல கொஞ்சம் சீயக்காருக்கு கொடுத்து அனுப்பிச்சுடலாம். பாடிக்கிட்டே இருக்கான். சரி, ஒரு காரியம் செய்ய முடியுமா? பாட்டிக்கு தெரியாம அந்த ஓலைச்சோடியை எடுத்து மணி கிட்ட படிக்க கொடுக்க முடியுமா? ட்ரை பண்றேன். ஹேய், அந்த ஓலைச்சோடியில இருக்கிற சோமேஸ்வரனை நான் பார்த்தேன். நிஜமாவா? என்னடி நிஜமாவா? இல்ல, அவர் அந்த ஷியாக்காயை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதா, அதான் நிஜமாவான்னு கேட்டேன். இங்க இருக்கிறவளுக்கே பாதி பேருக்கு சீயக்கான்னா எப்படி இருக்கும்னு தெரியாது. அமெரிக்கால இருக்கிறவனுக்கு எங்க இருந்து தெரியும்? சொல்லுங்க. அவனோட அம்மா பேரு, அவன் அப்பா பேரு எல்லாம் கரெக்டா இருக்கு. அவன் ஜேர்னலிஸ்டா இருக்கான். அந்த ஓலைச்சோடியில அவன் பத்திரிகை துறையில இருப்பான்னு இருந்தா இவன் தானே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். உடனே பார்த்து சொல்ல முடியுமா? ட்ரை பண்றேன். ஆல்ரைட், குட். நான் இன்னும் 1 ஹவர்ல கரெக்டா போன் பண்றேன். அதுக்குள்ள கேட்டு வச்சிருவியா? இப்பவே வா. அது கொஞ்சம் கஷ்டமாச்சே. என்னடி கொஞ்சம் கஷ்டம்? இல்ல, அவருக்கு ஷியாக்காய் நிறைய வேணுமா? உங்ககிட்ட இருக்க ஷியாக்காய் போதாதா, அதான் இன்னைக்கே அரைச்சு வச்சுட்டா நாளைக்கு யாராவது அனுப்பி எடுக்கலாமான்னு கேக்குறாரு. அதானே, அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். சொல்லு. சொல்லுங்க. வச்சுட்டுமா? பாய். குட்ரி வச்சுட்டார். என்னடி இது? சீக்கா அரைக்கிறத பத்தி மட்டும் பேசிட்டு வச்சுட்ட பாரு. இல்லையே, நடுவுல நிறைய பேஷண்ட் இருந்தோம். என்னடி சொன்னா? உங்களை பத்திரமா பாத்துக்க சொன்னார். என் பிள்ளைக்கு கூட என் மேல இத்தனை அக்கறை இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் தான் மணி. பரவாயில்ல பாட்டி. கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். நல்ல வேலை, ஒரு நிமிஷம் தவறி இருந்தா கூட ஆகாஷோட நான் பேசிட்டு இருக்க முடியாது. அதனால என்ன, இப்பவே போயிட்டு வாங்க. கோயிலுக்கு திறந்து தான் இருக்கு. நீ வரலையா? எனக்கு வேலை இருக்கு. அப்படி என்னடி வேலை? சீயக்காய் அரைச்சு வைக்க சொன்னாரோ? ஓ சரி சரி, நீ அந்த வேலையை கவனி. நான் வரேன்டா மணி. நானும் வரேன். சரிடி, நான் போயிட்டு வந்துடுறேன். பாட்டி, சாவி. அந்த சீக்காய் ரெடி பண்ணி வச்சிடும். பண்ணிடுறேன், நீங்க கிளம்புங்க. பழம் தானே, கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்.
பட்டாவி மகிழ்ச்சி திருவுலகம் சார்ந்து பின்னையும் பூமி தன்னில் பிறந்திடும் வேளாண் சேயாய். என்னம்மா? ஒண்ணும் இல்ல, இவாளை முடிச்சிடுங்க, உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஆவணி மாசம் துவாதசி அன்னிக்கு உயிர் பிரியும். மறுபடியும் வேளாண் சேயாய் ஒரு விவசாய குடும்பத்துல வந்து போறப்ப அப்படின்னு நாடி சொல்லுது. இங்கடற் பலனையாங்கள் இசைத்தனம் நவகோளாலே முந்தைய கர்மகாண்டம் முறைப்படி பவமொழித்தாள். சுந்தரன் தனக்குச் சொன்ன சுகமெல்லாம் அனுபவிப்பான். இந்திரன் நிறைஞ்சமாதே எழில் சுதன் பலனிதாமே. முன்னாடி சொல்லிக்கிற பரிகாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இந்த நாடில சொல்லிக்கிறபடி எல்லாம் அப்படியே நடக்கும். வரேங்க. சொல்லுமா. சத்த படிச்சு சொல்லுங்க. இருக்கீங்களா? செடிகளை திட்டுனா வளர்ந்துடுமா? குறைக்கும். அதுக்கு என்ன காதா இருக்கு நீங்க திட்டுறத கேக்குறதுக்கு? ஏசோமு, காது இருந்தாதான் கேட்க முடியுமா? கண் இருந்தாதான் பார்க்க முடியுமா? பாம்புக்கு என்ன காதா இருக்கு? காட்டுக்குள்ள போகும்போது காலை தட்டிக்கிட்டே போங்க, வழியில வர பாம்பெல்லாம் ஓடி போயிடும் சொல்றாங்க. கடல்ல இருக்கிற பாதி மீனுக்கு கண்ணு தெரியாது, ஒண்ணு இடிச்சுக்காம போல. கொசுக்கு என்ன மூக்கா இருக்கு? டியூபா வாங்கி பூசிக்கிறோம். சரி சரி சரி, செடிங்களுக்கெல்லாம் காது கேட்கணும் வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு தமிழ் தெரியுமா என்ன? தமிழ்ல திட்டுறீங்களா? ஏன் சோமு, தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் முகிலன் திட்டுறது அதுங்களுக்கு உரைக்குமா? கோவத்தை காட்ட லாங்குவேஜ் முக்கியமா? நீ இப்ப சிரிச்சியே, அது என்ன லாங்குவேஜ்? ஓ, 3 பேர் இங்கதான் இருக்கீங்களா? இந்தாங்கம்மா, இந்தாங்கம்மா மோரு. இந்தாங்க தம்பி. இல்ல வேண்டாம். குடிங்க தம்பி. ஆந்திராக்காரங்க மாதிரி நிறைய காரம் சாப்பிடுறீங்க, வயிற்றுக்கு நல்லது, அல்சர் வராது. கிளி நிறைய பச்சை மிளகாய் சாப்பிடுதே, கிளிக்கு அல்சர் வராதா? ஏன் கண்ணம்மா, கிளியெல்லாம் கூட ஆந்திராவா? முகிலண்ணே, ஊருக்குள்ள போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அம்மா பாத்துக்கோங்கண்ணா. ஏன் தம்பி நீங்களும் வாங்கல? வந்ததுல இருந்து பண்ணிக்குள்ளேயே அடைஞ்சிருக்கீங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. கொடுங்க தம்பி. சோமு, போயிட்டு வந்து நீ எந்த லாங்குவேஜ் சிரிச்சேன்னு சொல்றியா? என்ன தம்பி யோசிச்சுட்டே வரீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. துளசி அம்மா கேக்குற கேள்விங்களுக்கெல்லாம் பாதி பதிலே இருக்காது தம்பி. அவங்க சின்ன வயசுல இருந்து அப்படிதான். அதையெல்லாம் யோசிச்சா தலைவலிதான். அதையெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும், என்ன மாதிரி. இதோ இந்த கடை தான் தம்பி. நீங்க இங்கே நில்லுங்க, நான் சாமானிட்டு வந்துடுறேன். சரி. கடைக்காரண்ணே, உளுத்தம்பருப்பு ஒரு 2 கிலோ, புளி ஒரு 1/2 கிலோ போடுங்க, சக்கரை ஒரு 2 கிலோ போட்டுருங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய் பாட்டில் ஒன்று. ஆமா, சோப்பு ஒரு 1 கிலோ பேக்கெட் தான். அவ்வளவுதான், பில் போட்டுருங்க. గుడ్ మార్నింగ్ సోము గారు. హలో సార్. ఏంటి ఇది ఈ పక్కం? எடிட்டரோட ஃபார்ம் ஹவுஸ் இங்கதான் பக்கத்துல இருக்கு. அவரு வந்திருக்காரா? இல்ல, அவர் சென்னையில ஆபீஸ்ல இருக்காரு. ఓహో, మా ఫ్యాక్టరీ ఇక్కడనే పక్కన ఉంది, ఊరికి வெளியில. ఫ్రీயா இருந்தா வாங்க, 2 பேரும் போயிட்டு வரலாம். இல்ல, அப்புறம் வரேன். నాకు తెలుసు, ఎడిటర్ கிட்ட పర్మిషన్ கேட்கணும், அப்படிதானே? அப்படி இல்ல,
அப்புறம் என்ன மேகசின் விஷயமா தானே போறோம். குமரகுருகாரு ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ரண்டி கூச்சோண்டி. போயிட்டு வாங்க தம்பி. சரி துளசி மேடம், அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ரண்டி. எவ்வளவுங்க ஆச்சு? எடிட்டருக்காருக்கு சோமுனா చాలా இஷ்டமா? ஃபார்ம் ஹவுஸ் வரைக்கும் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு. சார் நீங்க ஃபேக்டரிக்கு ரெகுலரா வருவீங்களா? ரெகுலர்గా ఏంటి లేదు, வீக்லி ஒன்ஸ் நான் வந்துருவேன். இன்னைக்கு ஒரு 4 ஒர்க் இருக்கு. அப்படியே ஒரு ப்ராப்ளமும். என்ன ப்ராப்ளம்? ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஆசிடோ. நான் காம்பன்சேஷன் கொடுக்கறேன்னு தான் சொன்னேன். பட் ஃபேக்டரியில ஸ்டாஃப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒது இன்னும் எக்ஸ்ட்ரா காவாலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. సరే ఇన్నరం பார்த்து స్ట్రైక్ பண்ணாங்கன்னா టోటల్ ప్రొడక్షన్ స్టాప్ ஆயிடும். ఆస్ట్రేలియా இருந்து ఒక పెద్ద ఆర్డర్ వేరే వచ్చింది. அதான் உங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரியுமே, నేను டிஸ்கஸ் చేశాను. அப்பா தான் சொன்னாரு பிரச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம், சாஃப்டா பேசி முடிவு எடுத்துருங்க அப்படின்னு. அதான் நெகோசியேட் பண்ணலான்னு ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கேன். ஓ ஓகே. சொல்ல மறந்துட்டேன். நீங்க எழுதின ஆர்டிகல் படிச்சு பார்த்தேன், பிரமாதமா ఉంది. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நானு. எல்லாரும் போன் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. சேல்ஸ் கூட நல்ல இம்ப்ரூவ் இருக்குன்னா பாத்துங்க. ஆல் தி கிரெடிட் கோஸ் டு யூ. நான் ஒண்ணும் இல்ல சார், டிசைட் பண்ணது எல்லாமே காட் தான். ஏமி தேவுடா? இல்ல எடிட்டர். ஆபீஸ்ல அவங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. மா ஆபீஸ்ல கூட நான் இல்லாத நேரம் பார்த்து எல்லாரும் என்ன ராட்சடுன்னு கூப்பிடுவாங்க. சார் ఏమైంది సోము గారు? இது என்னது என்னது கையில? எது இது? யார் எடுத்தது? யார் எடுத்தது? எதுக்காக எடுத்தாங்க? ரிலாக்ஸ் டே. ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போயிருந்தேன். அங்க என் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்க சோமு గారు. ఏమైంది ఇప్పుడు? ஒண்ணுல. போலாமா சோமு? சொல்லுங்க. என்ன என்ன நடக்குதுங்க இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? மகா 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 உம்மகா உம்மகா மகா மகா. இருங்க இருங்க இருங்க. மகா 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 மகா. முகம் என் முகம் உம்முகம். என் பேர் பெருமாள், உன் பேரு பெருமாள். நான் பெருமாளா இல்ல என் முகமா? நீ பெருமாளா இல்ல உன் முகமா? முகம் முகம் முகம்யா முகம் முகம் முகம். ரேஷன் கார்டுக்கு ஒரு முகம், பாஸ்போர்ட்டுக்கு ஒரு முகம், தலைவனுக்கு ஒரு முகம், சினிமாவுக்கு ஒரு முகம், தொழிலாளிக்கு ஒரு முகம் தேவையில்லையா? கொண்டாட்டிக்கு ஒரு புருஷனா முகம் தேவையில்லையா? தாய்க்கு ஒரு மகனா முகம் தேவையில்லையா? பிள்ளைக்கு ஒரு அப்பனா ஒரு முகம் தேவையில்லையா? முகம் 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 அனாவசியமா யாரும் சத்தம் போடக்கூடாது. என்ன நடக்குதுங்க? இந்த முகம் போன தொழிலாளிக்கு எப்ப மருத்துவ செலவு ஏத்துக்க போறீங்க? அததான் அன்னைக்கே குடுக்கறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. அதான் எப்ப? கூடிய சீக்கிரமே ஏற்பாடு பண்றேன், சரியா?
அதெல்லாம் முடியாது. ஆஸ்திரேலியன் ஆர்டர் முடிஞ்சதோ ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? இப்ப సరే 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 ఓకే సరే సోము గారు మీరు రండి. అందరూ చచ్చిపోతారు. புரியல? சொன்ன நீங்க இது எல்லாம் செதறி சுக்குநூறா போயிடும். உங்களுக்கு பணம் தானே வேணும். பாபு காரு வேண்டிக்கிறேன். என்ன சார் அவங்க கேட்கிற பணத்தை அப்படியே ஊத்துட்டு விட்டாதீங்க. சரி சார் போங்க எல்லாரும். உங்களுக்கு தனியா வேற சொல்லிட்டு இருக்கோம். போங்க. பணமா பணம் யாருக்கு தேவை உங்க பணம்? சொல்லுங்க எங்க போறீங்க? நீங்க வேலை செய்யணும் இல்லையா? இல்ல, நியாயத்தை தட்டி கேட்க வந்தவங்க. సోము గారు మీరు రండి. సారీ சாரி சோமு గారు, நீங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இதெல்லாம் மேக்சின்ல போட்டுறாதீங்க. இல்ல இல்ல, உங்க அப்பாவோட போய் சொல்லுங்க. ப்ராப்ளம் அன்னி சால்வ் போயிடுது. எல்லாருக்கும் கேஷ் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. இது நோ கேஸ். சேஃப்டி லாட்ச் போட்டு தான் வச்சிருக்கேன். பயப்படாதீங்க. இது எப்பவுமே என் கூட தான் இருக்கும். எதிரிங்க ஜாஸ்தி பாருங்க. அதான் வேண்டி கொஞ்சம் டஃபா இருக்க வேண்டியதா இருக்கு. நீரு கொஞ்சம் சாஃப்ட் டைப் కదా சார்? நான் துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி மீரு பாக்கெட்ல சிலக்கா கிளி எல்லாம் வச்சிருக்கீங்களே அதான். ஓ இதா எங்க எடிட்டர் மிஸ்டர் குமரகுரு அவருடைய டாட்டர் துளசி செஞ்சது. ஓ అవునా? చాలా బాగుంది కదా. வாங்க அப்படியே ஒரு காபி சாப்பிட்டு తర్వాత அப்படியே ஃபேக்டரி ஃபுல்லுగా. சரி. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வேலை செய்யுங்க எல்லாரும். வேலை செய்யணும் சும்மா வெட்டி. என்ன சார் வலிக்குதா? இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல. பல்லு கில்லு நீர் రండి. లోపల రండి. சார் உங்களுக்கு காஃபி கொண்டுட்டுமா? చూసావా, இந்த ஆபீஸ்லயே என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே கேரக்டர் இவன் தான். మంచి స్టాఫ్. ఇవన మాదిరి స్టాఫ్ எல்லாரும் இருந்தாங்கன்னா నాకు ఈ ఫ్యాక్టరీలో ఏమీ ప్రాబ్లం రాదు. అదే 2 గ్లాస్ కాఫీ తీసుకుంటరా. అతనికి 3 స్పూన్ షుగర్. கரெக்ட்? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க எடிட்டரோ உங்களை பத்தி எல்லாம் சொல்லிருக்காரு. உங்க எடிட்டர் உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா ஸ்டாப்பே செய்யரும். బాస్ అంటే బారే మంచి బాస్. కూర్చోండి. தேங்க்யூ. ஆமா சார், அவர் கொடுக்கிற என்கரேஜ்மெண்டால தான் நான் நல்லா எழுத ஆரம்பிச்சேன். నైస్ హ్యాండీ వర్క్. చాలా బాగుంది. సోము గారు ఇఫ్ యు డోంట్ మైండ్ நான் இதை எடுத்துக்கிட்டா? ஷியோர் சார். థ్యాంక్ యూ. எனக்கு கூட உங்க எடிட்டர் గారి மாதிரி టేబుల్ ఫుల్గా అది పెట్టడానికి ఆశగా ఉంది. కానీ அவர் மாதிரி ஒரு பொண்ணு தான் நமக்கு இல்ல. ఎక్కడ పెట్టేది? சார் நீங்க இதுல வச்சீங்கன்னா
நீ எப்படா வந்த? நீங்க என்னடா பண்ற? ஃபேக்டரியை போட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. நான் போய் இப்ப அவரை பார்த்து வந்துடுறேன். இங்க இருந்து உடனே போலவா? ஏன்? ஏய், சார் காஃபி இல்ல, அவசரமா வேலை இருக்கு வரேன். தப்பு சோமு, பெரிய தப்பு பண்ணிட்டியப்பா. இப்படி ஓடி வந்திருக்கூடாது. நீ இருந்து போலீஸ பாத்துட்டு வந்திருக்கணும். இதோட விளைவுகள் என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அந்த ரெட்டியோட நீ போறத நிறைய பேர் பாத்துருக்காங்க. சந்தேகம் இப்ப உன் மேலதான் வரும். என்ன சார், எதுக்கு அங்க போனீங்க? சார் ரெட்டி தான் ஃபேக்டரியை போட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தா சார். நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேக்டரிய போட்டோ எடுக்கணும் வாங்கன்னு கூப்பிடுவான், உடனே நீ போயிடுவ. சுத்தி காமிக்கிற வாங்கன்னு சொல்லுவான், இவன் போயிடுவான். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஒரு வார்த்தை. நான் இதுக்கு இங்க எடிட்டர் உட்கார்ந்து இருக்கணும். பேசாம நீங்க 2 பேரும் மேகசின் நடத்துங்க. போங்க. ஐ அம் சாரி சார். சாரின்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சிருமா? போலீஸ்க்கு ஏற்கனவே உன் மேல சந்தேகம் இருக்கு. இப்படி ஓடி வந்ததுல கன்ஃபார்மே பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு தானே நான் உன்னை இங்க தங்க வச்சுட்டு போயிருக்கேன். அதையும் மீறி போனா என்னையா அர்த்தம்? எவனோ ஒருத்த கொலையை செஞ்சுட்டு உன் மேல ஒவ்வொரு முறையும் பழி போட்டுக்கிட்டு இருக்கான். அது புரியாம நீயும் போய் மாட்டிக்கிட்டே இருக்கிய. இல்ல சார், இந்த முறை யார் கொலை பண்ணிருக்காங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். தெரியுமா? யாரு? அங்க போனப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை சுத்தி சுத்தி கேரா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல 7 பேரு முகமூடி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கதான். அதுல ஒருத்தனோட முகத்து கூட நான் பார்த்தேன். அப்ப நீ இந்த விஷயத்தை நின்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இங்க வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஓடி வந்திருக்க கூடாது. அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வரதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. திட்ட திட்ட வளருங்க. என்ன முகிலா? மறையா நல்லா உரைக்கிற மாதிரி திட்ட வளர்ந்துகிட்டே போகும். போதும் போதும், இனியாவது வளர்றது இன்னும் உன்னை எத்தனை முறை தான் காப்பாத்துறது? உன்னை சுத்தி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு எனக்கு புரியல. பெருசா நடந்துகிட்டு இருக்கு மட்டும் எனக்கு தெரியுது. அதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல. ஐயா, உங்களுக்கு போன் வந்திருக்குங்கய்யா. யாருமா? யாரோ அசிஸ்டன்ட் கமிஷனரா. இப்ப அவர்கிட்ட என்ன போய் சொல்லணும்? வரேன். குமரகுரு பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். செல்போன்ல கூப்பிட்டுருக்கலாமே. ட்ரை பண்ண, உங்க செல்போன் நாட் ரீச்சபிள்னு வந்தது. ஓ கரெக்ட். நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல சிக்னல் கிடைக்காது. என்ன சார் விஷயம்? ஆர்த்தி பத்தி ஏதாவது நியூஸா? அது இல்ல, வேற விஷயம். உங்களுக்கு ரெட்டியா தெரியுமா? ரெட்டின்னா? மிஸ்டர் பெருமாள் ரெட்டி. கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. தெரியுமே. அவரு எங்க பத்திரிகைக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஒரு ஃபீச்சர் கூட நாங்க அவரை பத்தி போட்டோம். அவருக்கு என்ன சார் இப்போ? அவரை யாரோ கொன்னுட்டாங்க. எப்போ? இன்னைக்கு காலையில அவர் ஃபேக்டரி. ஓ மை காட். அது சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? உங்க ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது அவரை காலையில ஃபேக்டரிக்கு பார்க்க போயிருந்தாங்களா? எங்க ரிப்போர்ட்டர்ஸ்னா? குறிப்பா சோமு. சோமுவா? அவன் அங்க போறதுக்கு சான்ஸே இல்லையே சார். ஏன்னா அவன் இங்க எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல தானே இருக்கான். நிச்சயமா தெரியுமா? ஐ எம் பாசிட்டிவ். பிகாஸ் காலையில இருந்து அவன் என் கூட தானே இருக்கான். எது கேக்குறீங்க? ஏன்னா மத்த கொலைங்க மாதிரி இங்கேயும் விஷ ஊசி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓ ஐ சி. எனிவே, இட்ஸ் ஜஸ்ட் an என்கொயரி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன பாஸ், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன
ரொம்ப அடம் பிடிக்கிறாளா? அதெல்லாம் இல்ல பாஸ். சரி, நம்ம போடணும்னு நினைச்ச இன்ஜெக்ஷனை போட்டாச்சா? இல்ல பாஸ், அடுத்த வாரம் போட சொல்லி விட்டுரும். இது கெமிக்கல் ஃபேக்டரி ஓனர் பெருமாள் ரெட்டியோட ஓலைக்கட்டு. இந்த ஓலைக்கட்டோட சேர்த்து மொத்தம் 7. சரி பாஸ், இத சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா சேர்க்கணும். ஓகே? ஓகே பாஸ். எல்லாம் சரியா போயிரும். டீ சாமியார பத்தி நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? இல்லையப்பா. இவர் மத்த சாமியாருங்க மாதிரி பாலும் பழம் எல்லாம் சாப்பிட மாட்டார் சார். ஒரு நாளைக்கு 4 டீ சாப்பிடுவாரு, அவ்வளவுதான். நாம அவருக்கு 4 டீ வாங்கி போய் கொடுத்தோம்னா நமக்கு ஏதாவது நல்லது சொல்லுவார் சார். ஏப்பா டீ போடு. 2 டீயா சார்? நீங்க டீ சாப்பிடுறீங்களா சார்? இல்ல வேணாம். அப்ப ஒரு டீ போடுங்க. சாமியார் எங்க வருவாரு? இந்த மலையாளத்துக்கு தான் வருவாரு. இதோ இருக்கான டீ அதிக்கிட்டு ராயப்பேட்டையில பெரிய வீடே வாங்கிட்டான் சார். இந்த சாமியாருக்கு டீய கொடுத்து கொடுத்து. அட சும்மா இருப்பா. ஆமா, சாமியார் எங்க? அவர் எங்க? அவர் எப்ப வருவாரு எப்ப போவாரு யாருக்கும் தெரியாது. அதோ பாருங்க, அந்த காருக்குள்ள ஒரு பெரிய ஜவுளி கடை முதலாளி உட்கார்ந்துருக்காரு. அவரும் ஒரு வாரமா வந்துகிட்டும் போய்கிட்டும் தான் இருக்காரு. இவர் வரும்போது அவர் இல்ல, அவர் வரும்போது இவர் இல்ல. இந்தாங்க, முதல்ல டீய குடிங்க. சார், அந்த சாமியாருக்கு டீய கொடுக்கறதுல ஒரு ரகசியம் இருக்கு. நீங்க கொடுக்கற டீய அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க, அதுலதான் விஷயமே இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும் போன்னு சொல்லுவாரு. அதே நேரத்துல உங்க டீ அவர் கீழே ஊத்திட்டாருன்னா எதுவுமே சரியா நடக்காதுன்னு அர்த்தம். உங்க டீய வாங்கி அவர் குடிச்சிட்டாருன்னா அவர் சொல்ற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த டீய வாங்கி வேற யாருக்காவது கொடுத்துட்டாருன்னா அவராலேயே ஒண்ணும் பண்ண முடியாது சார். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சார், சாமியார் வந்துட்டார் சார். நாலு டீ போடுப்பா. அதை போடுறேன் சார். சாமியார் வந்துட்டார், சீக்கிரம் போட்டு கொடுப்பா. இந்தாங்க. உங்களுக்கு 4 டீ போட்டுமா? போடு. நீ பார்த்து ஓடுறா, ஆட்டோ மேல ஏண்டா வந்து விடுற? நிறுத்துப்பா, நிறுத்து. சாகுராக்கி பார்த்து போயா. சாரி. போலாமாம்மா? இல்லப்பா, கோயிலுக்கு போக வேண்டாம், வீட்டுக்கே போலாம். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. போடா சாமி, நீங்க தான் சாமி ஏதாவது பண்ணணும் சாமி. தள்ளியா தள்ளியா தள்ளியா. கும்பிடுறேன் சாமி. பூச்சி வேலையா சாமி? உன் பொண்ணு வயித்துல புழு பூச்சி இல்லையான்னு கேட்டேன். அதுக்குதான் சாமி வந்தேன். விழும், பூச்சி விழும். 4 பூச்சி விழும். 4 பூச்சி விழும். சரிங்க சாமி, வரேன் சாமி. 4 பூச்சின்னா 4 புள்ள பிறக்க போகுது. வணக்கம் சாமி. வீட்டுல பூவை காணுமா? ஆமா, என் பொண்ணை காணும். கிடைச்சிடும் கிடைச்சிடும்.
வந்துரும் நீ கொடுத்த டீ தானே? நான் குடிச்ச அசிங்கம் இல்ல, அதே டீ உன் சட்ட மேல விழுந்தா அசிங்கமா? போ செவ்வாய் தோஷம் அங்காரகரை போய் பாரு. வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போ, பூ மட்டும் இல்ல அடி வேறே கிடைக்கும். ஆமா கணக்குதா, எல்லாம் கணக்குதா. தண்ணி கொண்டா. சிவகாமி, சிவகாமி, அம்மா அம்மா இங்க இன்னும் கோயில்ல இருந்து வரலையா? அப்பவே வந்தாச்சுப்பா. எங்க இருக்கா? ரூம்ல இருக்காங்கப்பா. அப்படியா? வர சொல்லு, நானே வெளியூர் போகணும். அப்பா, அம்மா வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்கப்பா. ஏன், என்னாச்சு? தெரியலப்பா. சிவகாமி, 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 ஏன் ஏன் அழுதுட்டு இருக்க? முதல்ல அழுகையை நிறுத்து. என்ன விஷயம்? எங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர், நீங்க போய் ரோட்ல டீ கிளாஸ் தூக்கிட்டு போலாமா? ஓ, அத பாத்தியா நீ? அதுக்குதான் அழுதுட்டு இருந்தியா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். சரி, நான் டீ கிளாஸ் எடுத்துட்டு போனதை பாத்தியே, யாருக்கா எடுத்துட்டு போனேன்னு தெரியுமா? டீ சாமியா இருக்குமா? அவரு மிகப்பெரிய சித்தர். அவரு அது நான் அவரை பார்த்த உடனே நான் எதுவும் சொல்லாமலே ஆர்த்தி மேட்டரை பூரா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஆர்த்தி நிச்சயமா கிடைச்சிருவான்னு வேற அவர் சொன்னாரு. ஆனா அதுக்கு நான் வைத்தீஸ்வரன் கோயில் போயாகணும். விடியறதுக்குள்ள நான் அங்க இருந்தாகணும். நான் கிளம்புறேன். இல்ல, நீங்க எங்கேயும் போகல. நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். ஜோசியம், ஜாதகம், பிரசன்னம் நம்புவது, இப்ப புதுசா இந்த சாமியார் இப்படியே போயிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? என்ன சிவகாமி, உனக்கு ஆர்த்தி வேணாமா? எனக்கு வேணுமா? என் பொண்ணு எனக்கு வேணும். அவ கிடைக்கணும்னா இப்ப நான் வைத்தீஸ்வரன் கோயில் போய் ஆகணும். ஆமா, நீ என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்க, நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சார் என் கூட வாங்க சார். நாடி ஜூஸ் நல்லா இல்ல, நான் சார், எந்த பிரச்சனையா இருந்தாலும் கரெக்டா சொல்லுவாங்க சார். நாடி ஜோசியம் பாருங்க சார். தயவுசெய்து சொல்றது கேள்வி, எனக்கு வேண்டாம்ப்பா. ஒரு நிமிஷம், இந்த சென்னைக்கு போற வண்டி எங்கப்பா நிக்கும்? இங்கதான் சார் வந்து நிக்கும். இதுவா? ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் கொடுங்க. ஹலோ டாக்டர், என்ன இந்த பக்கம்? நீங்க ஜெயகாந்த் டாக்டர்? ஆ, என்ன கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமா. அடிஜோசியெல்லாம் பாத்துட்டீங்களா? இல்ல, சாமி தரிசனம் முடிஞ்சு போச்சு, அது போதும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டு நாடி ஜோசியெல்லாம் பாக்கலாம் எப்படி டாக்டர்? பரவாயில்ல, நான் சென்னை கிளம்பிட்டு இருக்கேன். சென்னைக்கு தானே, வாங்க போலாம். சார் வாட்டர் பாட்டில். உங்க கார் எங்க டாக்டர்? இல்ல, நான் கார்ல வரல. அப்போ என் வண்டியிலே போயிடலாம், பேசிட்டே போவோம். தேங்க்யூ. இந்த கடையில இருந்து தட்டு வாங்கினேன். ஆமாங்கய்யா. பையில போட்டுக்கிறேன். நான் இங்க நாடி ஜோசியம் பார்த்தேன் டாக்டர். என் பேரு, அம்மா பேரு, அப்பா பேரு, ஊரு எல்லாமே கரெக்டா சொல்றாங்க டாக்டர். அதோட ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? 10 வருஷத்துக்கு முன்னால எங்க அம்மா காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க விழாவரே சொல்லிட்டாங்களே. சாந்தோம்ல எங்க அம்மாவை எங்க தம்பி பஸ் ஏத்தி விட்டுருக்கான். ஆழ்வார்பேட்டையில வந்து இறங்கணும். ஆனா இறங்கல பாருங்க.
அதுக்கிடையில என்ன ஆனாங்கன்னே தெரியல. 10 வருஷமா நாங்க தேடி பார்த்தோம், கிடைக்கல. இங்க வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது திருப்பூரூர்ல போய் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா அங்க எதுக்கு போனாங்கன்னு தான் தெரியல டாக்டர். சரி வாங்க டாக்டர் போலாம். டாக்டர் வரீங்களா? அது எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, போயிட்டாங்க. சரி டாக்டர். ஐயா, எனக்கு நாடி ஜோசியம் பார்க்கணும். யார் இங்க நல்லா பாப்பா? பூசமுத்து ஐயா நல்லா பாப்பாரு. அவர் எங்க இருக்காரு? கோயிலுக்கு அந்த பக்கத்துல மேல வீதியில இருக்காரு. இந்த பக்கமா? நன்றி ஐயா. இந்தாங்கய்யா பிரசாதத்தை மாத்தீங்க. ஓ, நாயகனே பொற்குடையில் அமர்ந்தவன் பொன்னம்பலத்தானே சிவகாமி நேசனே பாரத சாரதி அருகில் வைத்தோன் இக்கோடி தண்ணீர் ரகசியத்தை கண்டிடுவாய் மெய்யடா மெய்யடா சிதம்பர ரகசியம் மெய்யடா மெய்யன்பருக்கு ஆரரசன் மெய்யடா மெய்யடா சிதம்பர ரகசியம் மெய்யடா ஆயிரம் கரம் கொண்ட